கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசித்த பிறகு ஒரு முறை என்னிடம் ஒருவர் கேட்டார், இதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல, இது எப்படி நியாயம்? கடைசியில் வந்தவனுக்கும் அதே கூலி, முதல்ல வந்த ஆளுக்கும் அதே கூலி, இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? புரியவில்லை. புரிகிற மாதிரி சொன்னாலும் ஏற்க முடியவில்லை, நமக்கு அது சரியாக படலை என்று சொன்னார். உண்மைதான். காரணம், கடவுளுடைய வழிகள், அவருடைய செயல்பாடுகள் மனிதனுக்கு பாரதொரு வித்தியாசமாகவும் எட்டாத புரியாத ஒன்று புதிராகவும் தான் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால் இதில் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு பிரச்சனையும் புரிதலுக்கு உரிய ஒரு நிகழ்வும் இதில் அடங்கி இருப்பதை பார்க்கின்றோம். என்ன என்று பார்த்தோம் என்றால், காலையில் ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே அவர் வேலைக்கு செல்கிறார், உழைக்கிறார். அடுத்து 9 மணிக்கு இன்னொருத்தருக்கு அதே வாய்ப்பு கிடைக்கிறது. பிறகு நண்பகல் வேளையிலே, பிறகு மாலை 5 மணிக்கும் கூட ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இப்பொழுது கடைசியில் வந்தவருக்கும் அதே கூலி 1 தெனாரியம். ஆனால் 1 தெனாரியம் என்று அவர்களுக்கு கூலி பேசவே இல்லை. 9 மணி வந்தவனுக்கும் பேசவில்லை, 5 மணிக்கு வந்த ஆளுக்கும் பேசவில்லை. ஒருவருக்கு மட்டும்தான் காலையில் யாருக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைத்ததோ அவர்களிடம் மட்டும்தான் இந்த 1 தெனாரியம் என்று கூலி பேசப்பட்டது. மற்றவர்கள் யாருக்கும் கூலி பேசப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது சம்பளம் கொடுக்கின்றார்கள், கூலி கொடுக்கின்றார்கள். அந்த கூலி சம்பளம் கொடுக்கின்ற வேளையிலே முதலிலே கடைசியில் வந்தவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது, 1 தெனாரியம் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கே அது ஆச்சரியமாக இருந்திருக்கும். அதே போன்று 9 மணிக்கு வந்தவர்களுக்கு, இறுதியாக காலையில் வந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு சென்றவர்களுக்கு அதே 1 தெனாரியம் தான் கிடைத்தது. இப்பொழுது இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், புதுவாழ்வு ஜெபம் 2000 அந்த ஜெபத்திலே ஒரு வரி வரும். அந்த வரி என்னவென்று சொன்னால், அன்பில் நீதியையும் நீதியில் அன்பையும் என்ற அந்த வார்த்தை வரும், அந்த ஜெபத்திலே இருக்கும். அது எப்படி அன்பில் நீதி, நீதியில் அன்பு? அன்புக்குரியவர்களே, இரண்டும் அடிப்படையிலே ஒருவேளை முரண்பாடாக கூட இருக்கலாம். காரணம், எங்கே நீங்கள் அன்பு காட்டுகிறீர்களோ அங்கே நீதியை நாம் பார்க்க முடியாது. எங்கே நீங்கள் நீதியாக இருக்கிறீர்களோ அங்கே அன்பை நீங்கள் செலுத்த முடியாது. உதாரணமாக நீதிபதி, அவர் நீதிபதி என்ற வகையிலே சட்டத்தை அவர் கடைபிடித்து சரியாக சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர் தன்னுடைய தீர்ப்பை வழங்க வேண்டும். இது எப்படி என்று சொன்னால், பட்டிமன்றத்திலே இவர் ஒரு கருத்தை வைப்பார், அவர் ஒரு கருத்தை முரண்பாடாக வைப்பார். இரண்டையும் சேர்த்து இணைத்து இறுதி தீர்ப்பை சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு நீதிபதியினுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதையும் தாண்டி இரக்கம் என்று இருக்கிறது, அன்பு என்று இருக்கிறது. அதன் அடிப்படையிலே உண்மையை கண்டறிந்து நீதிபதியே அதற்கு தீர்ப்பு சொல்லலாம். அதுதான் ஆண்டவருடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. சமீபத்திலே கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்திலே ஒரு பேருந்து, இந்த மாணவர்கள் எல்லாம் கீழே படியிலே தொங்கிக் கொண்டு பயணம் செய்கின்றார்கள். அங்கே இருந்த மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை முன் அந்த பேருந்துக்கு முன்பாக நிறுத்தி அந்த மாணவர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார். அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது என்பதை விட அவர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார். அங்கிருந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு நீதிபதி உடனடியாக சட்டத்தின் அடிப்படையிலே இவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் அதுவும் செய்யலாம், தண்டனை தான் கொடுக்க வேண்டும். ஒரு நீதிபதிக்கு இந்த வேலையே கிடையாது. ஆனால் அத்தனை பிள்ளைகளையும் இறக்கி வைத்து அவர் அங்கே அறிவுரை சொல்கின்றார், அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இது நீதிபதி செய்ய வேண்டிய வேலையா? ஆம். சட்டத்தையும் தாண்டி அன்பை அடிப்படையாக வைக்க வேண்டும்.
அதுதான் ஆண்டவருடைய வழியாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், கான்ட்ராக்ட் 1 தெனாரியம், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஆனால் அன்பின் அடிப்படையிலே எல்லாருக்கும் அந்த 1 தெனாரியம். அன்புக்குரியவர்களே, இது எப்படி என்று சொன்னால், கடைசி நேரத்தில் 5 மணிக்கு வந்தவன் 1 மணி நேரம் தான் உழைத்திருக்கிறான். ஆனால் அது அவனுடைய தப்பு அல்ல. அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த வாய்ப்பு கிடைக்காததினால் அவன் 1 மணி நேரம் உழைத்தாலும் சரிதான், அவனுக்கு அந்த கூலி பொருந்தும் என்று முதலாளியே முடிவு செய்து அவருக்கு தாராளமாக கொடுத்து உதவி செய்கின்றார். அதே போன்று 9 மணிக்கு வந்தவருக்கும் 5 மணி காலையிலே வந்தவருக்கும் அதே போன்றுதான், உனக்கு என்ன கூலி நான் பேசினேனோ அதை கொடுக்கிறேன் என்று அவரிடம் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கே தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கார்ல் மார்க்ஸ் தியரி ஆஃப் ஏலியனேஷன் என்ற ஒரு தியரியை அவர் தன்னுடைய பெரிய ஒரு புத்தகத்திலே, தஸ் கேபிட்டால் என்ற புத்தகத்திலே எழுதுகின்றார். அது என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், சம்பளம், ஒருவனுக்கு கூலி என்பது அவனுடைய உழைப்பின் அடிப்படையில் இருக்கும் என்றால் அவன் தன்னையே விற்று அதை சம்பாதிக்கின்றான், அதை பெற்றுக்கொள்கின்றான். அது அநியாயம். ஆனால் சம்பளம் என்பது எப்படி இருக்க வேண்டுமாம்? அவனுடைய சமூக பொருளாதார அடிப்படையில் அமைந்து அவனுக்கு உதவியாக இருக்க வேண்டுமாம். அப்பொழுதுதான் அது நேர்மையான சரியான சம்பளம் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அது உண்மை. நம்முடைய உழைப்பு என்பதை விட நம்முடைய தேவை, நம்முடைய வாய்ப்பு, இதையெல்லாம் கருத்தில் கொண்டால் இந்த ஒரு ஓமை நமக்கு இன்னும் அதிகமாக தெளிவு வரும். இல்லாவிட்டால் நாம் புரிந்து கொள்வது என்பது கடினம். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கண்ணோட்டத்தின்படி இதை பார்க்க வேண்டும். கடவுளுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலே நாம் இதை பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் எவ்வளவோ பேசுகின்றோம், எவ்வளவோ நாம் இன்றைக்கு நாம் வேண்டுகின்றோம். உதாரணமாக ரிசர்வேஷன் என்று சொல்கின்றோம். இந்த ரிசர்வேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட பட்டியலின மக்களுக்கு இன்றைக்கும் பொருந்துகிறது, மலைவாழ் மக்களுக்கு தேவைப்படுகிறது. அது எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ரிசர்வேஷன், இந்த பட்டியலின இந்த மலைவாழ் மக்களுக்கு எப்பொழுது இந்த வாய்ப்பு கிடைக்கும்? இப்பொழுது அந்த சலுகையின் அடிப்படையிலே அவர்களுக்கு அது கிடைத்தால்தான் அவருடைய வாழ்வை முன்னேற்றி கொள்ள முடியும் என்பதனால் அதை இன்றைக்கும் நாம் அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இது சமூக நீதியை ஒழிய சமூக அநீதி அல்ல. யாரையும் ஏய்த்து யாரையும் இருந்து பிடுங்கி இவர்களுக்கு கொடுப்பது அல்ல. அவரவர்களுக்கு உரியதை அவரவர்களுக்கு தேவைகளுக்கு ஏற்றபடி கொடுப்பதே இறைவனுடைய திருவுளம் என்பதை புரிகின்ற விதமாக இந்த ஓமை அடங்கியிருக்கிறது. நம்முடைய வாழ்விலேயும் யாரையும் மட்டமாகவும் கீழ்த்தரமாகவும் அல்லது யாரையும் மிக உயர்ந்தவர்களாகவும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோரும் கடவுள் அவர்களுடைய நிலையிலே படைத்திருக்கிறார். இருப்பினும் நம்மை விட கீழாக இருக்கின்றவர்களுக்கு அந்த சமத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு தாராள உள்ளம் நமக்கு வேண்டும். அன்றாட செயல்பாடுகளில் ஒரு சிறிய அளவு நாம் பங்களிக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இதற்கான அருள்வரத்தை நாம் செய்ய, நம்முடைய சூழலில் செய்ய இறை அருளை வேண்டுவோம். ஆமென்.